இன்றைக்கி நமக்கு ஃபாஸ்ட்டாக போகிற உலகத்தில் சில விஷயங்களை ரொம்ப நாம் விட்டுடுறோம். அது நமக்குள்ளே இருக்கும். நம்மளோட டேலண்ட்ஸே நிறைய நேரத்தில் நமக்கு தெரியாது. நமக்குள்ளேயே இருக்கும். இதில் குழந்தை வளர்ப்பில் நாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறோன்றது தான். நிறைய பேர் எத்தனை பேர் கதை சொல்லி குழந்தைக்கு சாப்பாடு இன்றைக்கி ஊட்டுறீங்க? எனக்கு தெரிஞ்சு அது நிஜமாலுமே 10ல் ஒரு 8 குழந்தைங்களுக்கு அது கிடைக்கிறதே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ரீசெண்டாக ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா குழந்தைங்க எல்லாமே ஏதோ ஒரு குழந்தை மட்டும்தான் ஒரு 3 வயசு வச்சுக்கோங்களேன். 3 வயசு குழந்தை ஏதோ ஒரு குழந்தை மட்டும்தான் ஃபுட்டை தொட்டு சாப்பிடுது. ஆனால் மீதி எல்லா குழந்தைங்களும் பேரண்ட்ஸ் அந்த ஃப்ரீ ஜோனுக்கு போகணும் அப்படின்றதுனால ஃபோனை கையில் கொடுத்துட்றாங்க. இது யார் பழக்கப்படுத்துனது? நாம் தானே பழக்கப்படுத்தியிருக்கோம். இப்போ அந்த குழந்தை அந்த ஃபோனுக்குள்ளே போயிடுச்சுன்றதை நாம் பழக்கப்படுத்திட்டு, என் குழந்தை சாப்பிட மாட்டான், என் குழந்தைக்கு இது பிடிக்காது அப்படின்னு நாமளே சொல்லிப்போம். ஏன்னா அந்த குழந்தை என்ன சாப்பிடுதுன்றதே அந்த குழந்தைக்கே தெரியாத அளவுக்கு தான் அந்த மைண்டை நாம் ட்ராக் பண்ணியிருக்கோம். அதை அந்த பாதையில் தான் நாம் செலுத்தியிருக்கோம். அப்படி நாமளே செலுத்திட்டு என் குழந்தை காய்கறி சாப்பிடாது, என் குழந்தை ஃப்ரூட்ஸ் சாப்பிடாது, என் குழந்தை கீரை சாப்பிடாது அப்படின்னு நாமளே சொல்கிறோம். எப்படி சாப்பிடும் நாமளே நம்மளை கேட்டுக்கணும்ல. ஏன்னா எனக்கு என்னை ஃப்ரீயாக விடு, என்னை கம்ஃபர்ட்டாக விடு அப்படின்னு நாம் நினச்சிக்கிறோம். ஆனால் பேரண்டிங் அப்படின்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் நமக்கு இல்லை. ரொம்ப கஷ்டமான விஷயம். இருக்கிறதுலே பேரண்டிங் தான் கஷ்டமான விஷயம். ஒரு தொழில் கூட செஞ்சுருவாங்க. நான் பேரண்டிங் ரொம்ப டஃப். ஏன்னா அது எல்லா கோத்ரூவையும் அதில் நாம் பார்ப்போம்.